வெனிலா விலாக் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சிக்கன் தொக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. சீக்கிரமாவே செஞ்சிடலாம். வாங்க இதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கடாய் சூடானதும் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதோட கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட கூட பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். இப்போ இதோட கூட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிப்போம். இப்போது வெட்டி வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்து அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் துண்டுகளும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அதை நல்லா கிளறி விட்டு அதோடு கூட தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழைகள் தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சுலபமாக 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் டின்னருக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.